ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி நகருக்கு தான் வந்திருக்கோம். ஸோ லக்ஷ்மி நகரில் பவிஸ் பார்க் தான் வந்திருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பிரியாணி ஃபீஸ்ட் 2.0 வந்து ஆட் கொடுத்துருந்தாங்க. ஸோ டிக்கெட்ஸ் வந்து ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. சிக்ஸ் அன்னைக்கு புக் பண்ணுறவங்களுக்கு 10% ஆஃபர் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து 3 டிக்கெட் வந்து புக் பண்ணியிருந்தோம். டோட்டலாக 4 டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். 3 மெம்பர்ஸ், நான், அவர், அப்புறம் அழகன் அவரோட ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன பையன் கிட்டுக்கு வந்து 299, பெரியவங்களுக்கு வந்து 499 அப்படின்ட்டு சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் ஆல்ரெடி வந்து புக் பண்ணி வச்சிட்டனால இன்றைக்கி வந்திருந்தோம். பெரிய பையனை கூட்டிகிட்டு வரல, அவன் வந்து ஸ்கூலில் வந்து பெங்களூர் கூட்டிகிட்டு போகிறனால அவன் கிளம்பிட்டான், ட்ரிப் போயிட்டான். ஸோ அவன் நாளைக்கு தான் வருவான். ஸோ அதனால் இன்றைக்கி ஆகஸ்ட் 15 அன்றைக்கி இந்த ஆஃபர் அப்படிங்கிறதுனால வந்திருந்தோம். ஸோ என்னெல்லாம் பிரியாணி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அவங்களே சொல்கிறாங்க, பாருங்கள். பிரியாணி ஃபீஸ் 2.0 உங்கள் பவிஸ் பார்க்கில் ஆகஸ்ட் 15 அன்றைக்கி வாங்க, என்ஜாய் பண்ணலாம். வாங்க, 5 வகை பிரியாணிங்க, வந்து மெய் மறந்து போங்க. ஆம்பூர் ஸ்பெஷல் மட்டன் தம் பிரியாணிங்க, திண்டுக்கல் தம் பிரியாணிங்க, தலைச்சேரி பிரியாணிங்க, மங்களூரியன் பிரியாணி, ஜெல்வரி வெஜ் பிரியாணி, ஸ்வீட் அண்ட் டெசர்ட்ஸோட 15க்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா only 499. இதுக்கான புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 6ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஆகஸ்ட் 6 புக் பண்ணீங்கன்னா 25% ஆஃபருங்க. ஆகஸ்ட் 7, 8, 9 புக் பண்ணீங்கன்னா 10% ஆஃபருங்க. புக் இந்த மாதிரி நாங்கள் புக் பண்ணிட்டு தான் வந்தோம். ஸோ வந்தால் உள்ளே வந்து என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் வச்சு வெல்கம் பண்ணியிருந்தாங்க. உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா எங்களுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து ஃபஸ்ட் கேட்குறாங்க. டிக்கெட்ஸ் வந்து நம்ம மொபைலில் தான் வந்து நம்ம புக் பண்ணனால நமக்கு மெயில் பண்ணுறாங்க அவங்க ஒரு நம்பர். ஸோ அந்த நம்பர் தான் நம்ம வந்து இவங்ககிட்ட காமிக்கணும். ஸோ ஸ்டாஃப்ஸ் வந்து வெளியே வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து டேபிள் போட்டு சிஸ்டமில் உட்காந்துருக்காங்க. என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் அவுட் வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் நாங்கள் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போயாச்சு. ஸோ அப்படி என்ன தான் இருக்குது பிரியாணியில் அப்படின்னு பார்க்கலான்ட்டு. இன்றைக்கி ஆகஸ்ட் 15 அப்படிங்கிறனால கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்தது. ஸோ மஹால்லையும் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மால் இது மாதிரி எக்ஸ்போ மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷனும் கூட நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கு பக்கத்துலேயே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி தான். ஸோ பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க பாருங்கள். பஃபே ஐட்டம் தான் எல்லாமே. நமக்கு அன்லிமிட்டெட் பிரியாணி, எந்த பிரியாணி வேணாலும் நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ 5 வகையான பிரியாணி, அதுக்கப்புறம் வெஜ் பிரியாணியும் இருந்துச்சு. ஸோ 15 டைப்ஸ் ஆஃப் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க சைடிஷ்ஷு. ஸோ பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வந்து அங்கே வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பக்கம் போய் நம்ம வாங்கிக்கணும். ஒவ்வொன்று சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே போய் அப்படியே வாங்கிக்கலாம். 499க்கு வர்த்தா அப்படின்னு கேட்டால் தாராளமாக வர்த்துனே சொல்லலாம். ஸோ மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரான் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, அதுக்கப்புறம் மந்தி பிரியாணி, ஸோ இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டன் பிரியாணி மட்டும் உங்களுக்கு சீரக சம்பா ரைஸ் மாதிரி, மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா பாசுமதி ரைஸில் இருந்தது. ஸோ எல்லாமே மட்டன் பிரியாணி தான் உங்களுக்கு, சிக்கன் பிரியாணிலாம் இல்லை. எல்லாமே மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் ப்ரான், அதுக்கப்புறம் ஃபிஷ் பிரியாணி இருந்துச்சு, அதுக்கப்புறம் வெஜ் பிரியாணி இருந்தது. எல்லாமே ஒரு 5 டைப் ஆஃப்ல மந்தி பிரியாணி, அப்புறம் என்னமோ ஒரு பிரியாணி நேம் சொன்னாங்க, அந்த திண்டுக்கல் பிரியாணி, இந்த மாதிரி. அப்புறம் ரைத்தாவோட ஒரு பிளேட் வந்து எங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வாங்க இடம் இல்லை. ஸோ இது சாப்பிட்டுட்டு வந்துட்டு அப்புறம் நம்ம அடுத்த ரவுண்ட் வந்துக்கலாம் அப்படின்ட்டு போயாச்சு. அது போக நமக்கு ஒயிட் ரைஸும் வச்சுருந்தாங்க. ஒயிட் ரைஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, அதுக்கப்புறம் தயிர், ரசம், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு லாலிபாப், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெக் பீஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ ஒவ்வொன்றா நம்ம சாப்பிட்டுட்டு வேணுங்கிறத நம்ம வந்து வாங்கிக்கலாம். நாங்கள் பிளேட்டில் ஃபில் பண்ணிவிட்டு உள்ளே வந்து உட்காந்தாச்சு. ஸோ உள்ளே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நல்லாவே. ஸோ எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக டேபிள்ஸ் வந்து எந்த டேபிளில் வேணாலும் நம்ம வந்து உட்காந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் லெவலில் சூப்பர்னு சொல்லலாம், நல்லா இருந்துச்சு. ஃபிஷ் பிரியாணி உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் மஞ்சூரியன் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் குல்கந்து ஃபிர்னி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் ஆப்பம் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆப்பம் தேங்காய் பால் தான் ஹைலைட்டே, ஃபைனல் டச்சை நாங்கள் அதுதான் வாங்கினோம். ஸோ சீக்கிரமாகவே தீந்துருது. அதாவது தேங்காய் பால்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் தீந்துருச்சு. நாங்கள் போகும்போது செகண்ட் ரவுண்ட் தான்.
மறுபடியும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து வச்சுருந்தாங்க. மெல்லமாகவே சாப்பிட்டோம். ஸோ இங்கே என்ன ஒரு இதுனா பார்த்திங்கன்னா, யாருமே பார்த்திங்கன்னா தண்ணியே குடிக்கல. அதுதான் ஹைலைட்டே. ஏன்னா 499 ஒருத்தருக்கு 499 500 ருபீஸ் அப்படிங்கிறதுனால, ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் எல்லாத்தோட ஒரு இதுவும் இருந்துச்சு. ஆனால் அந்தளவுக்கு சூப்பர். நம்ம ஒரு ஈவினிங் டைமில் அப்படிங்கும்போது நம்ம பிரியாணி வந்து ஹெவியாக நம்மளால் சாப்பிட முடியாது. இருந்தாலுமே வந்து பே பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நல்லா ஃபில் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே எல்லோரும் சாப்பிட்ருந்தாங்க. ஆனால் நல்லா பிரியாணி ரொம்ப பிடிக்கும், நான் நல்லா சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்க நல்லா சூப்பராக சாப்பிட்லாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒர்த்து தான். 500 ருபீஸ்க்கு ஒர்த்து அப்படின்னு சொல்லலாம். நல்லா டேஸ்ட் லெவலில் வந்து சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் மீன் குழம்பு அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் சாதம். தயிர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பானையில் வச்சுருந்தாங்க. அவ்வளோ டேஸ்ட்டு. உங்களுக்கு அது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா கெட்டியான தயிராக வச்சுருந்தாங்க. டேஸ்ட் லெவலில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக நம்ம வந்து ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்ருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீடா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி குல்கந்த் ஃபிர்னி அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. அதோட ஹைலைட்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதாம் பிசின்லாம் போட்டு உங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு அந்த குல்கந்த் ஃபிர்னி அப்படிங்கிறது. அப்புறம் ஃபைனலாக வந்து ஆப்பம் மட்டும் மிஸ் பண்ணிவிட்டோம். அதாவது நாங்கள் சாப்பிடவே இல்லை. ஏன்னா அது தேங்காய் பால் வந்து தீந்துருச்சு அப்படின்ட்டாங்க, ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு. ஃபைனலாக நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபைனலாக வந்ததுக்கப்புறம் தான் ஆப்பம் சாப்பிட்டோம். நான் ஆப்பம் தேங்காய் பால் செம்ம காம்பினேஷன். அதுவும் நல்லா ஜில்லுன்னு கொடுத்துருந்தாங்க தேங்காய் பால். அதனால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆப்பம் வந்து சூடாகவும் அப்போவே ஆன் த ஸ்பாட் வந்து சுட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் வந்து நல்லா ஜில்லுன்னு கொடுத்தவொடனே அது ஃபைனலாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டைஜஷனுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. இதில் என்னென்னா என்னோடய பெரிய பையனை தான் மிஸ் பண்ணுறோம். ஸோ அவனுக்கு தான் ரொம்ப பிரியாணிங்கிறது அவனுக்கு ரொம்ப ஃபேவரட். ஆனால் வந்து அவங்க என்ஜாய் பண்ண போயிட்டான். அதாவது இப்போ ஒண்டர்லா போனனால விட்டாச்சு. இருந்திருந்தால் அவனையும் கூட்டிகிட்டு வந்திருப்போம். கிட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இங்கே 299 வந்து அவங்க சார்ஜ் பண்ணாங்க. பெரியவங்களுக்கு வந்து 499. ஸோ 499க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் தாராளமாக ஒர்த்துனே சொல்லலாம். ஸோ டேஸ்ட் லெவல் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அகெயின் இந்த மாதிரி பிரியாணி ஃபீஸ்ட் போனால் கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். டிக்கெட் புக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ இன்றைக்கி வந்து இவ்வளோ தான். இந்த லாகை தான் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணேன். சிக்ஸ் ஓ கிளாக் டு 10 ஓ கிளாக் வரைக்கும் அங்கே டைமிங்கு. நாங்கள் வந்து 10 ஓ கிளாக் வரைக்குமே அங்கே இருந்துட்டு தான் வந்தோம். ஸோ எல்லாருமே மோஸ்ட்லி இருந்தாங்க. சூப்பராக இருக்குது. ஃபைனலாக அவர் வந்து பீடா போட்டனால தான் அவருக்கு சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவ்வளோதான். நான் ஃபைனலாக ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு ஆப்பம் வந்து வாங்கி சாப்பிட்டேன். ஆப்பம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் நல்லா ஜில்லுன்னு இருந்தனால சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி பிரியாணி ஃபீஸ்ட்டு போட்டால் கண்டிப்பாக அட்டன் பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு முடிக்கவே வந்து ஒரு 10:30க்கு மேலே ஆயிடுச்சு. 10 ஓ கிளாக் வரைக்கும் தான். ஆனால் நாங்கள் 10:30க்கு தான் வெளியே வந்தோம். ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி மாட்டு வண்டி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு தூரி இருந்துச்சு, பையன் விளையாடிட்டு வந்தான். மாட்டு வண்டி வந்து உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்று செல்ஃபி எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை லைக் பண்ணிக்கோங்க.